இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ் நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. என்ன அத்தை இன்னைக்கு பாட்டெல்லாம் பலமா இருக்கு? இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ் நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. என்னத்த பொம்பளைங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு அந்த காலத்து பொம்பளைங்க மாதிரி ரூல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க போல. பட்டு புடவை கட்டி தலை நிறைய மல்லிப்பூ வச்சு இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. பொம்பளைங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்ற நீங்க உங்க பையன் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்களா? ஒரு நாளாவது ஆம்பளையா லட்சணமா வெளியில போய் வேலை பார்த்து சம்பாரிச்சு கொண்டாந்து போட்டிருந்தா நான் எதுக்குதான் இந்த திருட்டு தொழில செய்ய போறேன்? என்ன மருமகளே, ஆம்பளைன்னா முன்ன பின்ன அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வான். பொம்பளை அவளை அனுசரிச்சு போக வேண்டாமா? ஆமா ஆமா, பொம்பளைங்களுக்கு வேற வேலையே இல்லை. நீதான் மருமகளே என் மவனை திருத்தணும். ஆமா ஆமா ஆமா, 27 வருஷமா திருந்தாதவனை என் தலையில கட்டி வச்சு ஒரே மாசத்துல திருத்திரி மருமகளேன்னா நானும் 4-5 வருஷமா திருத்தி பார்த்துட்டேன். இந்த மனுஷனை என்னால திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு நானே இப்படி ஒரு தொழில இறங்கிட்டேன். என்ன பண்றது, வயத்து பொழப்புக்கு ஏதாவது வேணுமில்ல. 4 தோட்டத்துக்கு போய் கத்திரிக்காவை களவாண்டு 10 ரூபாயை கூட்டி வச்சு வித்தாதான் நம்ம பொழப்பு ஓடும். இதோ இந்த மாதிரி நம்ம வீட்டுல அடுப்பு எரியும். அதுவும் சரிதான் மருமகளே, குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நீயே ஒண்ணு மாத்திக்கிட்டிய, அது வரைக்கும் சந்தோஷம். இனிமேல் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் ஏதாவது பாட்டு பாடுனீங்க அப்புறம் நான் எப்படி இருப்பேன்னு காட்டிடுவேன் பாத்துக்கங்க. நாமளும் கொஞ்சம் ஓவரத்தான் போயிட்டோம் போல. அத்தை நான் போய் தொழில பார்த்துட்டு வரேன். மத்தியாலம் எனக்கு டான்னு 1 மணிக்கு வயிறு பசிக்கும் தெரியும்ல, சமைச்சு முடிச்சிருங்க சரியா? சமைக்கிறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும் மருமகளே, எந்த இடத்துல நீ இன்னைக்கு கடையை போடுவேன்னு சொல்லு. டெய்லி நான் ஒவ்வொரு வீதியா உன்னை தேடி தேடி திரிய வேண்டியது இருக்கு. அத்தை எந்த இடத்துல போய் தேடி பார்த்தீங்கனாலும் இன்னைக்கு நான் இருக்க மாட்டேன். இன்னைக்கு வீடு வீடா ஒவ்வொரு வீட்லயா போய் விற்க போறேன். என்ன இவ சாதாரண கண்ணாடி தானே விற்கணும்னு சொன்னா, இதுக்கு வீடு வீடா போறேன்னு சொல்றா? மருமகளே, கண்ணாடி விற்கிறதுக்கு எதுக்கு மருமகளே வீடு வீடா போகணும்? ஒரு இடத்துல வழக்கம் போல மரத்தடியில கடையை போட்டுற வேண்டியதானே? அத்தை நான் வாங்கிட்டு வந்த கண்ணாடி பாத்தீங்கன்னா ஒன்னு 10 ரூபாய். அத கடையை போட்டு வித்தோம்னா வெறும் 20 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். 100% லாபம் கிடைக்குதே மருமகளே. சாதாரண பிசினஸ் விமன் மாதிரி பேசக்கூடாது. நாமெல்லாம் 10 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு விற்கிறது சாதாரண பிசினஸ் விமன். ஆனா நான் ஒரு மாடலான பிசினஸ் மேக்னெட். வெறும் 10 ரூபா கண்ணாடியை 20 ரூபாய்க்கு விற்காம 100 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு என்ன ஐடியான்னு போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ் செட் ஆகாது. பர்சனலா ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயா போய் தான் விற்கணும். இன்னைக்கு நான் அந்த வேலையை தான் பண்ண போறேன். அதனால என்ன தேடி வராதிங்க. நானே சாப்பிட்றதுக்கு டான்னு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவேன். மருமகளே இன்னொரு நிமிஷம், இப்பவே மணி 11 ஆகுது. அது எப்படி 1 மணி நேரத்துல எல்லாத்தையும் வித்து முடிச்சிருவேன்ற? அதுவாத்த இப்போ பப்ளிக் பிளேஸ்ல தெருவில் நின்று வித்தோம்னா ஒருத்தருக்கு 2 பேரை குசு குசுன்னு பேசி ஆளுமா யோசிப்பாங்க. ஆனா தனித்தனியா ஒருத்தர்கிட்டே போய் வித்தோம்னா ஈஸியா அவங்கள ஏமாத்திடலாம். எப்படி ஐடியா? சும்மா சொல்லக்கூடாது மருமகளே, நல்லா பழகி இருக்கிய ஏமாத்துறதுக்கு. பின்ன இருக்காதா பின்ன உங்களை டெய்லி வீட்டுல ஏமாத்தி வேலை வாங்கல அத மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அடி பாவி, அப்ப என்ன டெய்லி அத்தை அத்தைன்னு சொல்லி உருகிறது என்ன வேலை வாங்கத்தானா? உருகி போனதடி என் உள்ள என்ன அழகு, எத்தனை அழகு, குவாட்டி மலர்ற கொட்டிய அழகு, இன்றெந்தன் கை சேர்ந்ததே. உள்ள வரலாமா? வாடி என் வைப்ரேஷன் மண்ட. திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டு அப்புறம் என்னடி பர்மிஷன்? நீ அழகான ஒரு பாட்டு பாடினியா, அந்த பாட்டு என்னைய உள்ளவான்னு இழுத்துருச்சுடி. என்னத்த பண்றது? சரி வந்தது நான் வந்துட்டேன், ஒரு வாரமா உட்காருடி. ஆமா எதுக்காக உள்ள வந்தேன் தெரியுமா? இன்னைக்கு எந்த கடையும் போட்டிருக்க மாட்டா, பொழுது போகலன்னு என்கிட்ட பழக்க விட வந்திருப்ப. அதான் நெட்டி அமெரிக்கா. அமெரிக்கா தெரியும், பேரிக்கா தெரியும், அதனடி அமெரிக்கா. அட பாவி, அமெரிக்கான்னு கூப்பிடுற அளவுக்கு நீ பெரிய ஆளும் கிடையாது, பேரிக்கான்னு சொல்ற அளவுக்கு நீ சின்ன ஆளும் கிடையாது. அத ரெண்டையும் சேர்த்து அமெரிக்கான்னு கூப்பிட்டேன். எப்படி? அடப்பாவீங்களா, நாம இவள்கிட்ட ஏதோ விற்கலான்ட்டு பிளான் போட்டா இவள் நமக்கு பேர் வைக்கிற அளவுக்கு பிளான் போட்டால. ஆமா என்ன அழகு எத்தனை அழகுன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தியே. ஆமா எங்க இருக்கும் அழகு? அதை யாமட்டி கேக்குற? கல்யாணம் முடிச்சு புதுசுல கொஞ்சம் சும்மா தகதகன்னு நல்லா அழகா தமட்டி இருந்தேன். இந்த பிள்ளைகள பிறந்த விட்டு அப்படி மாத்திரை மருந்து வயசு ஆயி போச்சு பத்துக்க. முகமெல்லாம் லேசா சுருக்கி கொஞ்சம் அழகு குறைஞ்சு போச்சுன்னா. அதான்
அதான் நீ பாடின பாட்டு என் காதுல கேட்டிருக்கு. என்னடி லூசி அதான் அதான்ற ஒண்ணு புரியலையே. புரிஞ்சா நீ என் இடத்துல இருப்ப, புரியாததுனாலதான் நீ உன் இடத்துலயே இருக்க. அடியே கிறுக்கி, நீ இருக்கிறது என் வீடு, அப்ப என் இடம் தானே. ஐயோ பிசிக்கலா நம்ம இருக்கிறத பத்தி பேசலடி, மென்டலா. என்னது மெண்டலா? எங்கடி என் வீட்டை விட்டு? யார பத்தி மெண்டல்ன்றா, எவரை பத்தி மெண்டல்ன்றா? ஐயோ கோபப்படாதடி, மெண்டல் அப்படின்னா மெண்டல சொல்லல, மனசளவுல எங்க இருக்கோன்னு சொல்ல வந்தேன்டி. அதானே பார்த்தேன், என்ன பார்த்து தான் மெண்டல் கிண்டல்னு சொல்லுவியான்னு நினைச்சிட்டேன். அடியே ஒரு முக்கியமான ரகசியம் டி, உன் நல்ல நேரத்துக்கு நீ பாடின பாட்டு என் காதுல கேட்டுச்சு. இப்போ நான் வேற யார் வீட்டுக்காக தான் போகலான்னு நினைச்சேன். உன் பாட்டு சத்தம் கேட்டதுனால தான் வீட்டுக்குள்ள வந்தேன். என்ன அழகு, எத்தனை அழகுன்னு பாடினியே. உன் அழகு அப்படியே பராமரிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடி. என்னடி அமெரிக்காவில இருந்து எதை பேசுகிறீன்னு கீசுகிறீன்னு கொண்டாந்துருக்கியா உங்க ஆண்டி கொடுத்தாவன்ட்டு? செத்த உட்காந்துக்க வாடி. செத்த விட்டு இங்க வந்து உட்கார்ந்துறாதடி, இப்ப வேணா உட்கார்ந்துக்க. காமெடியா என்ன, சின்ன பொண்ணுக்கே காமெடியா? அடியே இது சாதாரண காமெடி இல்லடி, செத்தத பத்தி பேசுறல்ல, மரண காமெடி. யாப்போடி யாப்போடி. முடியலடி, நான் பேசாம பக்கத்து வீட்டுக்காரிட்டே போய் அந்த ப்ராடக்டை வித்து அவளையே எல்லாமே ஆக்குறேன். போகாதே போகாதே, நீ இருந்தா நான் இருப்பேன். கருமம் தொண்டையாடி, கரு கருன்னு சோத்து மேல விரல வச்சு பரான்ற மாதிரியே இருக்குடி. தயவு செய்து இனி பாடிடவே பாடிடாத, நான் போகவே இல்லட்டி. என்ன ப்ராடக்ட்டி, எந்த கிரீமும் போட்டு என் மூஞ்சி தொலைத்தலன்னு இன்னும் கொஞ்சம் கிளவி மாதிரி ஆயிராத. அடியே என்கிட்ட இருக்க அற்புத பொருள் இந்தியாவிலே இந்த உலகத்துல யாருக்கிட்டே இல்லாதது தெரியுமா உனக்கு? ஒரு கண்ணாடிடி, கண்ணாடி. அந்த காலத்துல ராஜாக்களோட ராணிகளுக்கு இந்த மாதிரி கண்ணாடியை சாமியாருங்க கொடுப்பாங்க. எனக்கு அந்த கண்ணாடி கிடைச்சது, அதை வித்து காசாக்கலாமேன்னு உன்கிட்ட வந்தா நீ ரொம்ப பேசுற. என்னது அந்த காலத்து ராணிங்க பார்த்த கண்ணாடியா? அப்ப அது பழசா உடைஞ்சில்ல போயிருக்கும். எமட்டி ஆளு கட்டையும் குட்டையுமா இருக்கும்ட்டு மண்டையில மூளை இல்லைன்னு நினைச்சியாட்டி? அப்போ அந்த காலத்து ராணி பயன்படுத்துற உடைஞ்சு போன கண்ணாடி விக்கிறதுக்கு என் வீட்டுக்கு வந்தியாட்டி? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சும்மாவா சொன்னாங்க? கழுதை கூட கற்பூர வாசனை இருக்குன்னு தெரிஞ்சிருமுடி. உன்ன மாதிரி காக்கா முட்டை கிட்ட விற்க வந்த மாதிரி என்ன சொல்லணும்? என்னடி பொசுக்குன்னு நீ காக்கா முட்டைன்னு சொல்லிவிட்ட? அடியே அந்த காலத்து ராணிங்கள்லாம் எப்பவும் பார்க்கறதுக்கு இளமையாவே இருக்கணும்னு சொல்லிட்டு ராஜாக்கள்லாம் சாமியாருங்க கிட்ட சொல்லி இளமையா இருக்கிற மாதிரி கண்ணாடியை வாங்கி ராணிங்களுக்கு கொடுப்பாங்களாம். ராணிங்களும் ரொம்ப வருஷத்துக்கு பார்க்கறதுக்கு இளமையாவே தெரிவாங்களாம். அந்த கண்ணாடி எனக்கு இப்ப கிடைச்சிருக்குடி. அதான் என் கஷ்டகாலம் விற்கிறதுக்காக வந்தேன். வேண்டான்னா சொல்லிரு. அடியே உன் கஷ்ட காலத்துல எனக்கு ஒரு நல்ல காலம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு குடுறி குடுறி கண்ணாடியை குடுறி. ஆனா இதை நீ ஒரே நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. எப்படியும் ஒரு 12 வருஷமாவது இந்த கண்ணாடியை பார்க்கணும் டி. அப்பந்தான் இதே மாதிரி இளமையாவே இருப்ப. என்னது 12 வருஷமா? இரு முதல்ல கண்ணாடியை காட்டுறேன், அப்புறம் சொல்றேன். இதாண்டி அந்த கண்ணாடி. பார்க்கவே ஏதோ மர்மதேசத்து மாய கண்ணாடி மாதிரி தான் இருக்கு. ஆமாண்டி, இப்போ இந்த கண்ணாடியில நீ ஒரு நாளைக்கு ஒரு தடவுக்கு மேல முகத்தை பார்க்க கூடாது, சரியா? சர்தாம்டி சர்தாம்டி, அதுக்கு அடுத்து என்னடி? இந்த கண்ணாடியில பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கியோ அதே மாதிரிதான் டெய்லியும் நீ அப்படியே இருப்பட்டி. ஓஹோ, இந்த கண்ணாடியில நான் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கோனா எப்பவும் அப்படியே இருப்பேன் போலக்க. அப்ப சரி அப்ப சரி. ஆகா லூசு நம்பிருச்சு. கண்ணாடியில பார்க்கறதுக்கு எப்படி இருக்கமோ அப்படித்தான் இருப்போம். நான் இதுல எந்த பொய்யும் சொல்லலையே. ஏமாந்தவங்க ஏமாந்துட்டு போங்க, என் மேல எந்த தப்பு இல்ல. ஆமாட்டி, இந்த கண்ணாடியை பார்த்தா அப்ப நான் எப்பவும் அப்படியே இருப்பேனா? ஆமா, இந்த கண்ணாடியில நீ அன்னைக்கு பாக்குறதுக்கு எப்படி இருக்கியோ அப்படித்தான் இருப்ப, சரிதானா? சரிதான் டி. ஆமா, கண்ணாடி என்ன விலை? இவ்வளவு பெரிய மாய கண்ணாடிக்கு என்னடி விலைய சொல்ல முடியும்? என் கஷ்டகாலம் நான் விற்கிறதுக்கு வந்திருக்கேன். நீயா பாரு ஒரு ரேட்டை சொல்லுடி. மாய கண்ணாடி, இளமையாக்குற கண்ணாடி, நான் எப்படி இருக்கேனோ அப்படியே காட்டுன்னு சொல்ற. என்னடி சொல்றது? உன் கஷ்டத்தை சொல்லு, அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரேட்டை தரேன். என்னத்த சொல்றது, கரண்ட் பில்லு கட்டாம பீச புடுங்கி போட்டு போயிட்டாண்டி. சிலிண்டர் வேற இன்னைக்கு முடியுதோ நாளைக்கு முடியுதோன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாம வட்டி காசு வாங்குறதுக்கு 2 நாளா வட்டிக்கார வீட்டுக்கு வரான். சீட்டு கட்ட வேண்டியது வேற பாக்கி இருக்கு. பக்கத்து வீட்டு பங்கஜ மாமிட்ட வேற 500 ரூபா கடன் வாங்கினேன். எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 5000 வரும்டி. மாய கண்ணாடிக்கு 5000 விலையா? சரி சரி, இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் தான். அடியே 5000 ஈஸியா சம்பாதிச்சுக்கலாம் டி. முகத்துல இருக்கிறத அப்படியே காட்டுற கண்ணாடி யாருக்கு கிடைக்கும் டி? வேண்டான்னா சொல்லு, நான் இதை பங்கஜ மாமிட்டே கொடுத்துருப்பேன். ஆனா உன பங்கஜ மாமி பரமச மாமின்ட்டு இருமிட்டி 5000 தானே வேணும், நான் தாரேன். இரு, உள்ள போய் என் புருஷனுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சுட்டு எடுத்துட்டு வரேன்னா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டி.
இந்த கண்ணாடி உன்கிட்ட இருக்க விஷயம் ஒன்றை தவிர ஏன் உன் புருஷனுக்கே தெரியக்கூடாது சரிதானா? இந்த கண்ணாடியில் ஒன்றை தவிர வேற யாராவது முகத்தை பார்த்துட்டாங்கன்னா போச்சு, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டலாம் கண்ணாடி வாங்கியிருக்கேன்னு சொல்லிடாதடி. சரிடி சரிடி. அப்பாடா, எங்க இவ 5000 கொடுத்து கண்ணாடி வாங்கிட்டேன்னு எவகிட்டையாவது சொல்ல போய் அவ இந்த கண்ணாடியை பார்த்து 10 ரூபா கண்ணாடியை 5000 கொடுத்து வாங்கியிருக்கிய கிறுக்கின்னு உண்மையை சொல்லிட்டான்னா போச்சு. இப்படி 4 பொய்யை சொல்லி வச்சா தான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டா. யாரும் நம்மளை வந்து குத்தம் சொல்லவும் மாட்டாங்க. இந்தாடி நீ கேட்ட 5000. சொன்னதை மறந்துடாத, கண்ணாடியை ஒன்றை தவிர வேற யாரும் பார்க்க விட்டுறாத. இந்த கண்ணாடி உங்ககிட்ட இருக்குங்கிற விஷயத்தையும் வேற யாருக்கிட்டையும் சொல்லிடுறாத. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பார்க்கணும். நீ இப்போ கண்ணாடியில் பார்க்கும்போது எப்படி உன் முகம் தெரியுதோ அப்படித்தான் நீ இருப்ப, சரிதானா? காசு மேல காசே வந்து கொட்டிக்கிற நேரம் இதே, அடுத்த வீட்டு வாசகதவை தட்டிக்கிற நேரம் இது. அப்புறம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? முக்கியமா உங்க மதனி கிட்ட மட்டும் சொல்லிடாதடி. சொல்ல மாட்டேன் டி. இந்த கண்ணாடி என்கிட்ட இருக்குன்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. என்ன தவிர வேற யாரும் இந்த கண்ணாடியில முகம் பார்க்க கூடாது. அப்புறம் இந்த கண்ணாடியில எப்படி என் முகம் தெரியுதோ அப்படியே இருக்கும். அப்படித்தானடி? ஆமாட்டி, என் கஷ்டத்துக்காக விற்கிறேன் டி. மற்றவங்க கிட்ட விற்றா இதை விட நிறைய காசு இருக்கும். சரி போதும், இப்போதைக்கு எனக்கு 5000 அவசரமாக தேவைங்கிறதுக்காக கொடுக்குறேன்டி. மற்றவங்க கிட்ட காமிச்சிடாத, அப்புறம் கண்ணாடியோட மாயத்தன்மை போயும் சாதாரண கண்ணாடி ஆயிரும் மாய கண்ணாடியில இருந்து. போதுமா? சரி சரி, சீக்கிரம் இடத்த காலி பண்ணு. என் புருஷன் வந்தா போச்சு, இந்த 5000ம் போச்சு, என் மாய கண்ணாடியும் போச்சு. கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி என் முகம்தான். ஏ பல்லே 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 பல்லே. என்னக்கா சொன்னல ஞாபகம் இருக்குல்ல? ஏன் இல்லாமடி, இந்த கண்ணாடியில என்ன தவிர வேற யாரும் முகம் பார்க்க கூடாது, சரிதானா? என்கிட்ட இந்த கண்ணாடி இருக்குங்கிற விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது, அதானடி. அதுக்கப்புறம் இந்த கண்ணாடியில பார்க்கும்போது என் முகம் எப்படி இருக்கோ அப்படித்தான் நான் எப்பவுமே இருப்பேன், அதானடி. என் கஷ்டத்துக்காக இந்த கண்ணாடியை வெறும் 5000க்கு விற்கிறேங்க்கா. மற்றவங்க கொடுத்தா நிறைய காசு கிடைச்சிருக்கும். என்ன பண்றது, நீங்க தெரிஞ்சவங்களாச்சே. நீங்க ரொம்ப அழகாவே எப்பவுமே இருக்கணுங்கிறதுக்காக உங்ககிட்டே கொடுத்துட்டேங்க்கா. தயவு சரி யார்ட்டே வெளியில சொல்லிடாதீங்கக்கா. அப்புறம் கண்ணாடியோட மாயத்தன்மை போய் சாதா கண்ணாடி ஆயிரும். போ நான் பாத்துக்கிறேன். உலக அழகி நான் தான். உள்ளூர் கிளவி நீனா. சரிடி, அப்ப நான் வாரேன். சின்ன பொண்ணு, என் புருஷன் கூட இந்த கண்ணாடியில முகம் பார்க்க கூடாதாடி. போச்சு, ஒருவேளை எனக்கு தெரியாம எடுத்து பார்த்துட்டா? மாய கண்ணாடி வெறும் சாதா கண்ணாடி ஆயிரும். ஆம்பிடுத்தாண்டி. சரிடி சரி, ரொம்ப தேங்க்ஸ் டி எனக்காக இதை கொண்டாந்து கொடுத்ததுக்கு. சரிடி, நீ வெளியில யார்ட்டையும் சொல்லிடாதடி. சின்ன பொண்ணு, உண்மையிலே நீ சொல்றது நெசந்தானடி? எக்கா, தெரிஞ்சவங்களாச்சேன்னு உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்தேன் பாருங்க, என்ன சொல்லணும்க்கா? சரிடி, நீ சொன்ன மாதிரி இது இருக்குன்னு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், வேற யாரையும் பார்க்கவும் விட மாட்டேன். இதுல தெரியற என் முகம் அப்படியே இருக்குமாடி? ஆமாக்கா, இப்ப நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கீங்களோ அப்படித்தான் இருப்பீங்க, அதானக்கா? ஆமாட்டி, ரொம்ப தேங்க்ஸ் டி. நான் யார் வம்புக்கும் போகல, யார் தும்புக்கும் போகல. கண்ணாடியில பார்க்கும்போது முகம் எப்படி இருக்கோ அப்படித்தான் இருக்குன்னு சொல்லி வித்ததுக்கு எனக்கு கட்டு கட்டா பணம் கிடைச்சிருக்கு. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.